அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நூலை பற்றி தான். இது கவிதை தொகுப்பு நூல். அழகான அற்புதமான சமூகம் சார்ந்த சிந்தனைகளை கவிதைகளாக தருவதில் மிகவும் வல்லவராக இருப்பவர். என்ன பீடிகை என்று கேட்காதீர்கள். பாறையில் பூத்த தும்பை அப்படிங்கிற அற்புதமான கவிதை நூலுக்கான முன்னோட்டம்தான் இது. எழுதியவர் லாசாப்பா. அழகாக அற்புதமான கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலினை வாசிக்க வாசிக்க நமக்கு ஏதோ ஒரு அற்புதமான உணர்வு எழுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. சமூகம் சார்ந்த கவிதையாக இருக்கட்டும், இல்லை குடும்பம் சார்ந்த கவிதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே லாசப்பா அவர்களின் உணர்வுகள் ரொம்ப அதீதமான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தி எழுதியிருப்பார். அதுதான் அவருடைய கூடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கவிதைகளை நான் எனது வானொலியில், கிருஷ்ணா இணையதள வானொலியில் நான் வாசித்திருக்கிறேன். அற்புதமான இந்த சமயத்தில் என்னையும் நினைவு கூர்ந்து இருக்கிறார்கள் நூலில் என்று சொன்னால் அதுவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம். படைப்பாளிகளை ஊக்குவிப்பது என்னுடைய பெரும் முயற்சி அப்படின்ற என்னால் முடிந்தவரை படைப்பாளிகளுடைய படைப்புகளை வாசித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதாக தான் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இவர் எனக்கு அந்த நூலை அனுப்பியிருக்கிறார்கள். பாறையில் பூத்த தும்பை அப்படிங்கிற நூலை லாசாப்பா கவிஞர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவர் அனுப்பி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் என்னால் தொடர்ந்து நிறைய பணிகள் இருந்தால் என்னால் வாசிக்க இயலாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது கண்டிப்பாக நான் அவருடைய கவிதைகளுக்கான ஒரு உரையை நிகழ்த்தத்தானே வேண்டும். அழகாக அற்புதமான அந்த கவிதைகளை வாசிக்க வேண்டும் என்பதே மிகவும் அற்புதமான விஷயம். வாசித்து கொண்டே இருக்கலாம், இவருடைய கவிதைகளை வாசித்து கொண்டே இருக்கலாம். அப்படிங்கான ஒரு கவிதை தொகுப்பு தான் இதோ. வனம் புகுதல் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு இந்த கவிதையில் ஒளிந்திருக்கும் விஷயத்தை சொல்ல வருகிறேன். வேட்டையாடிய தந்தங்களில் உறைந்திருக்கும் இரத்த கரைக்குள் பிளிராமல் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு வனம். அந்த வனத்தில் பூர்வ குடியாய் வாழும் செவ்விந்தியர்களின் குடிசைகளை ஒரே நொடியில் எரிக்கிறது உலகமயமாக்கல் எனும் காட்டுத்தீ. அந்த காட்டுத்தீயை பற்ற வைத்த தீக்குச்சிகள் வனம் புகுந்தே உலகை ஆள்கின்றன என்று எழுதியிருக்க இன்றைய விஷயம், அதாவது தாராளமயமாக்கல், பொருளாதாரமயமாக்கல், இதனுடைய விளைவுகளை தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நம்ம மனிதர்கள் செய்யும் தவறுகள், இன்னும் சொல்லப்போனால் நாடுகள், எல்லா நாடுகளுமே பெரும்பாலான நாடுகள் செய்யும் தவறுகளை தான் தற்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் இயற்கை சீற்றங்கள் என்று சொன்னால் அது மிகையலை. சொல்வார்கள், யானை அழிந்து விட்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே நீடித்து இருக்க வாய்ப்பே இல்லை என்று. அதை தான் பொறுப்புணர்வோடு இந்த கவிதையை எழுதி நமக்கு, அதாவது இந்த மனிதர்களை சாடி இருக்கிறார். அந்த தந்தங்கள், யானைகளுடைய தந்தங்களை வேட்டையாடி இருக்கிற அந்த இரத்தத்தில் தான் அந்த அதாவது அதனுடைய சத்தம் இல்லாமல் ஒரு வனம் அழிந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த குடிசையெல்லாம் ஒரு நொடியில் எரிச்சிடறாங்க. அந்த மலைவாழ் மக்களை இடம்பெயர வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உலகமயமாக்கல் அப்படிங்கிற அந்த தீ மூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பூர்வகுடிகள் அவர்களுடைய இருப்பிடத்தை இழந்தது அவர்கள் சார்ந்த விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக இது பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது, ஜீவித்து இருப்பது அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள், அவ்வளவுதான். ஆனால் அதையும் மீறி நாம் எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சுட்டி காட்டியிருக்கிறது அந்த கவிதை அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. அடுத்து மன்னித்து விடுகிறேன் என்னை அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். பட்டினி கிடந்து இரவை கடப்பேனே தவிர ஒருபோதும் ஒரு மௌனத்தோடு உறங்கும் பொம்மையாக மாட்டேன். பாதங்களை தொட்டணைத்த கைகள் மீது இரக்கம் கொண்டு சில வார்த்தைகளை உரித்துவிடு, இல்லையென்றால் வார்த்தைகளற்ற சில முத்தங்களை பொழிந்துவிடு. மன்னித்து விடுகிறேன் என்னை என்று அழகாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக ஊடலை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லலாம். அதாவது பேசாமல் கடந்து விடும் இரவுகள் எத்தனையோ இருந்து விடக்கூடும். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவது யார் என்கின்ற தலைப்பில் தான் அங்கே தான் விவாதம் எழுகிறது அல்லவா? நானே இறங்கி போய் விடுகிறேனே அப்படிங்கிறது போல் மிகவும் அற்புதமாக நீ ஒன்றுமே செய்ய வேணாம்,
சில சில வார்த்தைகள் பெருசாக வந்துட்டு சொல்ல வேணாம், கவிநயத்தோடு தான் பேசணும்னு இல்லை, சில வார்த்தைகளை மட்டும் நீ சொல்லிடு, இல்லை வார்த்தைகள்ட்டு ஒரு முத்தமாவது கொடுத்துட்டு நான் என்னையவே மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான அந்த கவிதை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்பத்தை பற்றி ரொம்ப அற்புதமான கவிதை. பசியாராது அழும் குழந்தையை நினைத்து விம்முகிறது தாயின் மார்புகள், ஹார்மோன் குறை அறியாது தவிக்கும் தாயின் வலிக்கு வழி ஆகிறது தாய்ப்பால் வங்கி, வெகு நேரமாக காத்து கிடக்கும் தாயின் தவிப்பும் குழந்தையின் பசியும் ஆறத் தொடங்கியது தானம் தந்தவளின் தாய்மையில், சாலை விபத்தில் குழந்தையை பறிக்கொடுத்தவளின் துன்பத்தை மார்புகள் வழியை உறிஞ்சும் குழந்தையின் பசியில் நெஞ்சம் முழுக்க பரவும் இன்பம் யாதெனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி அடங்காமல் ஒரு குழந்தை அழுது, அதை நினச்சி அந்த தாயோடைய மார்புகள் விம்முது. ஹார்மோனோட குறை அறியாது தவிக்கும் தாயின் வலிக்கு வலி ஆகிறது தாய்ப்பால் வங்கி. தாய்ப்பால் வங்கிக்கு அந்த பால் வந்துட்டு போய் சேருது. அப்போ வெகு நேரமாக தாயோட அங்கே இன்னொரு குழந்தைக்கு அந்த பாலோட அவசியம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த தாய் வந்துட்டு அப்படி வந்துட்டு தவிக்கிறாங்க, குழந்தையோட பசியும் ஆற. அப்போ இந்த பால் போய் சேரும்போது அந்த குழந்தையோட பசியும் வந்துட்டு தீருது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வுபூர்வமான கவிதை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு தாய்க்கு இன்பம் என்பதை போல, குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை தானே. அந்த யாரோ ஒரு குழந்தையின் பசியாறுதல் கண்டிப்பாக ஒரு தாயின் அற்புதமான உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த கவிதை என்று சொன்னால் அது மிகையல்ல. நேயர்களே, ரொம்ப அழகான அற்புதமான கவிதைகளை தொகுத்து வழங்கி இருக்கிறது பாறையில் பூத்த தும்பை அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. நிறைய கவிதைகள் ரொம்ப அழகான அற்புதமான கவிதையாகவே இருக்கிறது. அடுத்து நல்லதோர் வீணை எது அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். அலுவலக வேலை முடித்து மாலை வீட்டிற்கு திரும்பும் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது மனைவி, மகள் மற்றும் கழுவாத பாத்திரங்கள். விடுமுறை நாட்களில் அவனுடைய ஓய்வை அபகரித்துக் கொள்கிறது வெளியூர் பயணங்கள். தூக்கத்தில் ஓய்வு தேடுபவனை துரத்துகிறது கடன்களும் கடமைகளும். தூக்கிட்டு சாக நினைப்பவனை தூக்கிடாது சாகடிக்கிறது இறந்த கால சாபங்கள். அனைத்தையும் இழந்து அனாதையாய் இறந்தவனை அடக்கம் செய்பவரே நல்லதோர் வீணை. உண்மைதானே? ரொம்ப அற்புதமாக ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய இன்றைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டியிருக்கிறது இந்த கவிதை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு மனிதனின் 1000 கவலைகள், 1000 துயரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அந்த துயரங்களெல்லாம் அவன் இறந்து விடும் பொழுதுதான் பல பேருக்கு ஏதோ தெரிவது போல காட்டிக்கொள்வார்கள். சில பேர் தெரிந்திருந்தும் உதவ மனமில்லாமலும் இருந்திருப்பார்கள். அப்படியான உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அங்கே நல்லடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாமல் வந்துட்டு எத்தனையோ மனிதர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். ஆனால் நல்ல வாழ்ந்து கெட்ட மனிதர்களாக கூட அதில் அடக்கம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த உடலை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே அடக்கம் செய்கிறார்கள் பாருங்கள், அவர்கள்தான் கண்டிப்பாக நல்லதோர் வீணையாக இங்கே திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் மிகையல்ல அன்பு நேர்களே. அதீத ஆசையால் இன்னும் என்னெல்லாம் நாம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது என்பதை இந்த கவிதை உணர்த்துகிறது. நீள் சாய்விருக்கைக்குள் அமருகின்றன மரங்கொத்திகளின் வாழிடங்கள். நீள் சாய்விருக்கைக்குள் அமருகின்றன மரங்கொத்திகளின் வாழிடங்கள். பெருநகர அடுக்குமாடிகளில் வசிக்கின்றன தாகம் தீர்த்த நாரைகளின் ஏரிகள். பெருநகர அடுக்குமாடிகளில் வசிக்கின்றன தாகம் தீர்த்த நாரைகளின் ஏரிகள். கடவுள் படங்களை அலங்கரிக்கின்றன தந்தங்களை இழந்த காடுகள். கடவுள் படங்களை அலங்கரிக்கின்றன தந்தங்களை இழந்த காடுகள். அழகான சாக்கடையில் மின்னுகின்றன கூழாங்கற்களை தொலைத்த ஆறுகள். அழகான சாக்கடையில் மின்னுகின்றன கூழாங்கற்களை தொலைத்த ஆறுகள். வேதி உரங்களில் நெளிகின்றன மண்புழுக்களை பறிகொடுத்த நிலங்கள். வேதி உரங்களில் நெளிகின்றன மண்புழுக்களை பறிகொடுத்த நிலங்கள். யாவும் சாத்தியமே மனிதர்களின் அதீத ஆசைகளால். பாருங்கள், இது ஒரு இடித்துரைக்கும் கவிதை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக வந்துட்டு நம் மரங்கொத்தி பறவைகளோட வாழிடங்கள் அங்கே அழிந்து அங்கே பாருங்கள் சாய்விரிக்கை, அதாவது நிறைய இப்போ மரச்சாமான்கள் வந்து விட்டது அல்லவா? அதெல்லாம் எதனாலே வந்துட்டு அந்த மரச்சாமான்களுக்குள் ஒரு மரங்கொத்தி பறவையின் வாழ்விடம் இருக்கிறது என்பதை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. பெருநகர அடுக்குமாடி குடியிருப்பு அது பாருங்கள், அங்கே ஒரு நாரை, அதாவது தாகம் அற்புதமாக இயற்கையின் வழியில் வாழ்ந்த அந்த நாரையின் தாகம் தீர்த்த நாரையுடைய வாழ்விடத்தை பறித்து கொண்டு நம்மால் என்ன சுகத்தை அடைய முடியும்? யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்து
இந்த காலத்தில் எல்லாம் மனிதர்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இயற்கை கொடுத்த சாபம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அது சாபம் கூட கொடுக்க வேண்டும். அது மௌனமாக அதனுடைய வாழ்விடங்களை நாம் பிடுங்கிக் கொள்கிறோம் அல்லவா? அந்த பிடுங்குதல் இருக்கிறதே, நிச்சயமாக மௌனமாக ஒரு சொட்டு கண்ணீர் போதும் நாம் துயரங்களை அனுபவிப்பதற்கு. அப்படித்தான் இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த ஆறு எவ்வளவு மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறத அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அந்த ஆற்று நீரை சலனமில்லாமல் அழகாக அப்படியே சலன்னு ஓடிட்டு இருக்கிற அந்த ஆற்றில் இப்போ சாக்கடை நீர் ஓடிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? அதாவது நாகரிகம் என்கின்ற பெயரில் என்னென்னவோ இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். கடைசியில் நாம் இதிலும் இல்லாமல் அதிலும் இல்லாமல் ரெண்டும் கெட்டானாய் இருந்து நாமே துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம். துயர படுக்கையில் வீழ்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அற்புதமாக அதீத ஆசைகளால் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் இந்த கவிதை. கண்டிப்பாக அனைவரும் வாசித்து அதன்படி நாம் ஓரளவாவது நாம் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்திய கவிதை என்று சொன்னால் அது மிகையல்ல. ரொம்ப அற்புதமான கவிதைகள். எவ்வளவு அற்புதமான கவிதைகள் என்று சொல்லலாம். இப்போ வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது கவிஞர் லாசப்பா அவர்களின் கவிதைகளை. மனப்பிறழ்வு மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். கருப்பு துணியால் முகத்தை மூடியவாறு கூட்டு பாலியல் வழக்கு குற்றவாளிகள் கைதென, சவரக்கடை செய்தித்தாளை ஈக்கல் மொய்த்த பொழுதொன்றில் பாலியல் தொழிலாளி கைதென, கருப்பு துணி ஏதும் மூடாத அவளின் மானத்தை சிரைத்து கொண்டிருந்தனர் தொலைக்காட்சி ஊடகங்கள். தலைப்பு செய்தியில் தாயின் முகத்தை பார்த்த மகளின் இரவுகளை ரணமாக்கினர் மனம் பிறழ்வான உறவுகள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? யாரை மறைக்க வேண்டும், யாரை காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவு ஊடகங்களுக்கு இல்லை என்பதை மிகவும் அழகாக இந்த கவிதை படம் பிடித்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு பெண், ஒரு இளம் சிறுமி, அவர்களையெல்லாம் படம் பிடித்து போட்டு காட்டுகிறார்கள் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த துன்புறுத்தலுக்கு துன்புறுத்தல் அந்த குழந்தையின் துன்புறுத்தலுக்கு காரணமாக இருந்தவனை முகத்தை மறைத்து கூட்டி செல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பது கண்டிப்பாக எல்லோருமே சேர்ந்து கேட்க வேண்டிய கேள்வி. சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் சமூகத்தில் கேட்கப்படாத கேள்விகள் மனக்குமுறல்களாக அப்படியே ஒருவர் பேசிக்கொண்டு அப்படியே சென்று விடுகிறோம். அது சரியான விஷயமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த கவிதை புத்தி சுவாதீனம் உள்ள சமூகம். சமூகம் என்று புத்தி சுவாதீனத்தோடு இருந்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் நாம் கவிதைக்குள் சென்று பார்த்தால் தெரியும். சுட்டரிக்கும் வறுமையை சீமைக்காரை கலவை சட்டியை தலையில் சுமந்து தனித்து கொள்கிறாள் கைம்பெண். சுட்டரிக்கும் வறுமையை சீமைக்காரை கலவை சட்டியை தலையில் சுமந்து தனித்து கொள்கிறாள் கைம்பெண். பிள்ளையின் எதிர்காலம் ஒரு பக்கம், மேஸ்திரி சித்தால் கண்கள் ஒரு பக்கம் என அனைத்து பக்கங்களையும் வழியோடு கடக்கும் புதினமானது. மாதந்தோறும் கணவனின் நினைவூட்டுகிறது மாதத்தவணை கட்டச் சொல்லி வங்கியின் அழைப்புகள். மகன் பூர்த்தி செய்த கைம்பெண் ஓய்வூதிய விண்ணப்பத்தை எழுத்து பிழை என நிராகரிப்பவர்கள். திருத்திய விண்ணப்பத்தை பெறுவதற்குள் விடுமுறைக்கு சென்றவர்கள் என அலைகளிக்கிறது புத்தி சுவாதீனம் உள்ள சமூகம் என்று இந்த கவிதையும் சமூகத்தை மிகவும் அழகாக இடித்துரைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அவள் என்ன பாவம் செய்தாள்? நிச்சயமாக இல்லைதானே. ஆனால் போனவன் போய்விட்டான். ஆனால் அவன் வாங்கி வைத்த கடன், மேலும் அவள் பணிக்கு செல்லும் இடங்களில் அவள் படும் அவஸ்தை, அவள் மானத்திற்கு பங்கம் ஏற்படும் மாதிரியான பார்வைகள், அவஸ்தைகள், இன்னும் சொல்லப்போனால் ஓய்வூதியத்திற்காக அவள் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் பிழையை அன்று திருப்பி அனுப்பும் பொழுது, மேலும் விடுமுறை காலம் என்று அதை காலம் தாழ்த்தி கொண்டு போவது, இதெல்லாம் புத்தி சுவாதீனம் உள்ள சமூகம் செய்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்று அழகாக எடுத்துரைக்கிறது. பெரும்பாலான கவிதைகள் சமூகம் சார்ந்த கவிதைகளாகவே லாசப்பாவுடைய கவிதைகள் இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிஞர்களில் லாசப்பா கவிஞரும் ஒருவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. இது பெரும் புகழுக்காக இல்லை. ஏனென்றால் இன்று சமூக சூழல்களை சுட்டி காட்டுபவர்கள் சமூக சூழலை இடித்துரைக்கும் கவிதைகள் எத்தனை இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பெரும்பாலும் காதல் கவிதைகள், பெரும்பாலும் குடும்பம் சார்ந்தப்பட்ட கவிதைகள் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் சமூகம் சார்ந்த கவிதைகள், அதாவது பக்கம் பக்கமாக ஒரு தலையங்கம் எழுதுவதை விட ஒரு 4 வரை கவிதைகள் அப்படியே ஒரு மனிதனை
யோசிக்க வைக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவன் தலைகுனிய வைக்க வேண்டும். அப்படியான கவிதைகள் தான் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்று. அழகாக அற்புதமாக கவிதைகளை கவிஞர் லாசப்பா அவர்கள் அப்படியான கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்வும் ஆனந்தமும் என்று சொல்லலாம். வட்டியும் வாழ்வும் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இருள் சூழ்ந்த வீட்டில் மெழுகுவர்த்தியின் உறக்கத்தை கழித்துவிட்டு உறங்க சென்றவர் விழிக்கவே இல்லை. மகன் அழைப்பும் மகள் அழைப்பும் தவறிய அழைப்புகளாக பதிவாகின தந்தையின் அலைபேசியில். 2 நாட்களாக பால் பொட்டலங்களும் செய்தித்தாள்களும் காத்திருந்தன வாசற்படியில். இருளடைந்த இதயங்களின் அழுத்தத்தினால் வாழ்வுகள் அடைத்தன வட்டியையும் வாழ்வையும். வட்டி என்கின்ற பெயரில் அவர்கள் செய்யும் அநியாயங்கள் ஒரு மனிதனின் உயிரை குடித்து விடுகிறது. ஆனால் என்ன இங்கே பேசப்படுகிறது என்றால், அவன் வட்டியை ஒழுங்காக செலுத்தவில்லை என்றால் கடனை ஏன் வாங்க வேண்டும் என்று 1000 கேள்விகள் சமூகங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவன் ஏன் எதற்காக கடன் வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை யாருமே யோசிப்பதே இல்லை. பெரும்பாலும் ஆடம்பர கடன்களை தவிர்க்க வேண்டியது உண்மையான விஷயம். அந்த கடன்களுக்காக யாருமே ஆதரவு கொடுக்க போவதில்லை. ஆனால் வெறும் அடிப்படை தேவைக்காகவே இங்கே கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிற சூழல் தான் இருக்கிறது. அப்படியான விஷயங்களில் மீண்டும் மீண்டும் அந்த கடனை அடைப்பதற்கு தான் கண்டிப்பாக அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கான கால இடைவெளியை கொடுக்கலாம், குறுகிய தொகையை அவர்கள் கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களை மீண்டும் மீண்டும் மன உளைச்சலுக்கு தள்ளி அவர்களை இறப்பு வரைக்கும் எடுத்து செல்வது எது என்ப கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை. அப்படியான அற்புதமான சூழலை தான் இந்த கவிதை சுட்டி காட்டி இருக்கிறது. ஒரு மனிதனின் உயிரை விட பணம் அவ்வளவு பெரியதா என்று 1000 கேள்விகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கே பணம் தான் பெரிதாக இருக்கிறது. மனித உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லால் அது மிகையல்ல, நிதர்சனமான உண்மையும் கூட. ரொம்ப அற்புதமான கவிதை என்று சொல்லலாம். அடுத்து விதை விளைந்த கதை அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இரவு நேர பணியில் ஒவ்வொரு நோயாளியின் அறையில் உள்ள கழிவறைகளை தூய்மை செய்கிறது ஆயம்மாவின் வறுமை. பகல் உறக்கங்களை களவாடி மீண்டும் முளைக்க வைக்கிறது பெரும் கனவு. எல்லா விதமான ரசாயன அமிலங்களால் தளராத கைகளை துளைத்திருந்தது முன்னறிவிப்பில்லாத நுழைவுத் தேர்வும் பயிற்சி கட்டணமும். தீ நுண்மங்கள் தீண்டி சுவாசிக்க இயலாது போராடுபவளுக்கு செயற்கை சுவாசம் தருகிறார் பயிற்சி மருத்துவரான அவளது மகள். பாருங்கள், அப்படியே ஒரு சுற்று போல வருகிறது. அந்த இரவு நேர பணியில் ஒவ்வொரு நோயாளியுடைய அறையில் இருக்கிற கழிவறையை அந்த ஆயம்மா வறுமையின் காரணமாக தூய்மை செஞ்சிட்ருக்கா. பகல் உறக்கங்களை களவாடி மீண்டும் முளைக்க வைக்கிறது ஒரு பெரும் கனவு. பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னேறிடுவோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம சாதிச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த கனவு. எல்லா விதமான ரசாயன அமிலங்களால் தளராத கைகளை துளைத்திருந்தது முன் அறிவிப்பில்லாத நுழைவுத் தேர்வும் பயிற்சி கட்டணமும். அதாவது அவருடைய குழந்தை அதாவது அதனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது இந்த கவிதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இத்தனை கஷ்டப்பட்டு திருப்பி வந்துட்டு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு துணையாக அவங்களுடைய மகள் ஒரு பயிற்சி மருத்துவராக வந்துட்டு அவளுக்கு சிகிச்சை கொடுக்கிறது ஒரு நிறைவான பகுதி அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் இவ்வளவு நாள் துன்பம் துயரம் அடைந்து இவள் வளர்ந்து விட்டாள். ஆனால் அவள் அதாவது தாய் எந்த அளவிற்கு ரணங்களை அவள் சுமந்திருப்பாள், அந்த ரணங்களுக்கான ஒரு தீர்வு, ஒரு ரணங்களுக்கான மருந்து கண்டிப்பாக எந்த லோகத்திலும் கிடைக்காது என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப அற்புதமான கவிதை. நிறைய அழகான கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் கவிஞர் லாசப்பா அவர்கள். இன்னும் நிறைய கவிதை தொகுப்பு நூல்களை கண்டிப்பாக பிரசுரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய கவிதைகள் இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான கவிதைகள் என்று சொல்லலாம். நிச்சயமாக யாராவது அதாவது ஒருவர் மாறினால் கூட அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அது மிகையல்ல. ரொம்ப அழகான கவிதை தொகுப்பு பாறையில் பூத்த தும்பை. அன்பு நேயர்களே, இந்த கவிதை தொகுப்பை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். யாருக்காவது பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பாறையில் பூத்த தும்பையை பரிசாக கொடுங்கள். நீங்கள் பரிசாக கொடுப்பவர்களில் ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 4 பேர் இந்த கவிதைகளில் இருக்கும் உள்ளார்த்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருந்தால் அதுவே நாம் சமுதாயத்திற்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்று நான் இங்கே சொல்லிக்கொள்ள விளைகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான நூல் விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாறையில் பூத்த
தும்பை நூல் நிச்சயமாக மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம். கவிஞர் லாசாப்பா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அல்ல, இன்னும் நிறைய கவிதைகளை எழுதி தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விளைகிறேன். நன்றி எழுத்தாளர் கவிஞர் லாசாப்பா அவர்களுக்கு.